அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா டோனட், அதாவது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டோனட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது 2 டைப்பில் பண்ணலாம். ஒன்று வந்து பேக்டு டோனட், இன்னொன்று ஃப்ரைடு டோனட். நம்ம இப்போது ஃப்ரைடு டோனட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எக்ஸ்லாம் தேவையில்லை. 125 கிராம்ஸ் வந்து மைதா எடுத்துக்கணும். அடுத்து வந்து பட்டர் வந்து ஒரு 25 கிராம்ஸ். அடுத்து வந்து சுகர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சுகர். அடுத்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு. இப்போ வந்து ஈஸ்ட்டை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஈஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வார்ம் மில்க் எடுத்துக்கணும். நம்ம சூடு பொறுக்கிற அளவுக்கு மில்க் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும். அதை வந்து அந்த ஈஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த ஈஸ்ட்டு வந்து சுகரை சாப்பிட்டு தான் அது ஃபார்ம் ஆகும். அதனால் சுகரு, ஈஸ்ட்டு, மில்க் இதை மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்படியே விட்டுடணும். அந்த ஈஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு விட்டுடணும். ஈஸ்ட் வந்து இப்போ வந்து கிளைமேட்டு வந்து கொஞ்சம் வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபார்ம் ஆக லேட் ஆகும். ஆனால் இதே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா குயிக்காக ஃபார்ம் ஆகிடும். இந்த பார்த்திங்களா நுரைச்சி போய் வருது பார்த்தீங்களா, அதுதான் ஈஸ்ட்டு ஃபார்ம் ஆனது. ஈஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டுன்னு அர்த்தம். அடுத்து அதில் ஒன் பிஞ்சு சால்ட்டு, பட்ரு, அடுத்து வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு ஒரு டோவாக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இந்த டோவை வந்து நல்லா ரெடி பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே வந்து அந்த ஈஸ்ட்டு ஃபார்ம் ஆகி நல்லா வந்து அந்த டோ வந்து டபுளாக ஆகும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து அதை விட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து அந்த டோவை எடுத்து நான் வந்து டேபிள் மேலே ஒரு க்ளீன் ரேப் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு இந்த டோவை ஃபுல்லாக நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டோனட் என்ன சைஸுக்கு தேவையோ அதே மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் வர மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு மூடி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டோனட் ஷேப்பில் எல்லாமே ரவுண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டரில் ஹோல்ஸ் போடுறதுக்கு நாசியில் எடுத்து அதை வந்து சென்ட்ரல் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து நம்ம சேவ் பண்ணி வச்ச டோனட்டை எல்லாமே திரும்பியும் நான் ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா டபுளாக ஆயிரும். அது எல்லாமே ஆயில் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடையில் டோனட் சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. நீங்கள் இந்த டோனட்டை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இந்த டோனட்டை எல்லாமே நம்ம சாக்லேட் கொடுத்து பண்ணி வச்சுக்கணும். அந்த வீடியோக்கில் வந்து மிஸ் ஆயிடுச்சு. திருப்பி வந்து நம்மளுக்கு ஒரு டிசைனுக்கு தேவையானதை நான் வந்து நிறைய பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா சுகர் பால் போட்டு அதை வந்து டிசைனை ஃபுல்லாக டெக்கரேஷனுக்காக பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒயிட் சாக்லேட், டார்க் அமௌண்ட் சாக்லேட் 2 விதத்துலேயும் நம்ம டோனட் பண்ணி வச்சுருக்கோம். இது கிட்ஸுக்காண்டி குட்டி டோனட்டாக பண்ணியிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு டோனட்டு. நீங்களும் இந்த டோனட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. யாருக்கெல்லாம் டோனட்டு பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.